தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனாகாணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ். இந்த காலத்துல ஸ்கின் அண்ட் ஏர் மெயின்டைன் பண்றதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல கையையும் காலையும் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா கையையும் காலையும் நீட்டாவும் ரொம்ப ஹெல்தியாவும் மெயின்டைன் பண்றது ரொம்பவே அவசியமாகும். இத ஈஸியான ஸ்டெப்ஸ்ல எப்படி ஃபாலோ பண்றதுன்னு பார்க்கலாம். ட்ரை ஹேண்ட்ஸ் அண்ட் கிராக்ட் ஹீல்ஸ்க்கு கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஹேண்ட்ஸை ஈஸியாக எப்படி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த ஸ்க்ரப்பர் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜிஞ்சரை நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சுகரையும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸும் இந்த ஸ்க்ரப்பர் செய்யறதுக்கு தேவைப்படும். ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல துருவன இஞ்சியை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா லெமன் ஜூஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரப்பரை 2 கையிலையும் நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா ஸ்க்ரப் பண்ணிட்டு வாங்க. 3 மினிட்ஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நீட்டான வெட் கிளாத் எடுத்து 2 கையையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் டயர்ட் ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சுகர் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் நம்மளோட ஸ்கின்னை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். கோகோனட் ஆயில் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலில் எப்படி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் ஆகும். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன்ஸ் பேபி ஆயில் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கல்லுப்பையும் எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்கிரீடியன்ஸ்ல வீட்லயே ஈஸியா ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு நீட்டான பவுல் எடுத்து இந்த 2 இன்கிரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலையும் கல்லுப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காலில் தேய்ச்சி 5 மினிட்ஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணிட்டே வாங்க. இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால காலில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வெளியில வந்து டர்ட்ஸும் ரிமூவ் ஆகிடும். சால்ட் நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேபி ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளேக்கி அண்ட் ட்ரை ஸ்கின்னை சரி பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரப் வீக்லி ஒன்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வெளியில வந்து ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐபிசி மங்கை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிகமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அப்படியே அழுற மாதிரி லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா செம்மையா சாப்பிடுவேன். அண்ட் நிறைய பேர் இப்போ கண்ணாவோட இருக்கிறதெல்லாம் உங்க அம்மா அப்பாலாம்